டாக்டர் எம் முனியசாமி அவர்களின் வாழ்க்கை சரித்திரம். இது மறைக்கப்பட வேண்டிய வரலாறு அல்ல, எல்லோர் மனதிலும் விதைக்கப்பட வேண்டிய வரலாறு. சாமானிய குடும்பத்தில் பிறந்த ஒரு சாதனை மன்னனின் சரித்திரம் இது. இதோ அவரது வாழ்க்கை பயணம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகரம், தெற்கு மலையடிப்பட்டி, ராமகிருஷ்ணா மடம் பின்புறம், புதுக்கூடி தெரு. 1985ஆம் ஆண்டு மாரியப்பன் குருவம்மாள் ஆகிய தம்பதிக்கு மகனாக பிறந்தார். தனது தொடக்க கல்வியை ராமகிருஷ்ணா மடத்தில் ஆரம்பித்தார். அதன் பின்பு தனது மேல்நிலை படிப்பை PACR ராமசாமி ராஜா மேல்நிலை பள்ளியில் படித்து முடித்தார். BSc பிசிக்கல் எஜுகேஷன் படிப்பை 2002 to 2005ஆம் ஆண்டு AJ கல்லூரி சிவகாசியிலும், அதன் பின்பு BA பட்டப்படிப்பை 2005 to 2006 ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் மாருதி கல்லூரி கோயம்புத்தூரிலும், அதன் பின்பு மாஸ்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் பட்டப்படிப்பை பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் 2008ஆம் ஆண்டு முடித்தார். அதன் பின்பு MBL பாரதியார் யூனிவர்சிட்டியில் பட்டப்படிப்பையும் முடித்தார். அதன் பின்பு PhD டாக்டர் பட்டமும் KPR கல்லூரியில் பெற்றார். இளம் வயதிலேயே படுசுட்டித்தனமாகவும் சுழற்றியடிக்கும் வீரனாகவும் தனது வாழ்க்கை பயணத்தை தொடங்க ஆரம்பித்தார் முனியசாமி. அவர் பயின்ற சிறப்பு வாய்ந்த விளையாட்டுகள் கபடி, ஜிம்னாஸ்டிக், சிலம்பம், களரி, அடிமுறை, ரெஸ்லிங் ஆகிய விளையாட்டுகளை மிக நுட்பமாக பயின்று அதில் மிகப்பெரிய சாதனையும் படைத்தார். இன்றைக்கி சைனீஸ் யூஸ் பண்ணக்கூடிய மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, நம்ம அடிமுறையில் இருந்து தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவங்க எடுத்துகிட்டு போய் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸு, தாய்ச்சியாக இருக்கட்டும், குங்ஃபு மார்ஷியல் ஆர்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸை அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்போ அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் இம்ப்ரூவ் ஆகும்போது அவங்க ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ராஜபாளையம் நகரில் மலையரசன் என்னும் கபடி குழுவை அந்த மாவட்டத்திலேயே தலைச்சிறந்த அணியாக மாற்றுவதற்காக முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பல தகுதி வாய்ந்த வீரர்களை உருவாக்கினார். எண்ணற்ற ஏழை எளிய மாணவர்களை ஊக்கப்படுத்தி கல்வி கற்பதிலும் உயர்கல்வியை படிக்க வைப்பதிலும் ஒரு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தி மாணவர்களை சாதிக்க வைத்தார். களரி அடிமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய களரி பயட்டாக இருக்கட்டும், அடிமுறையாக இருக்கட்டும், சிலம்ப பயிற்சிகளாக ஆயுத பயிற்சிகள் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆயுத பயிற்சிகள் பார்த்திங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட உள்ள அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸில் உள்ள திறனை அவங்க எடுத்து இன்றைக்கி நம்மளை விட அவங்க அதிகமாகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுறாங்க. மேலும் தன்னுடைய திறமையாலும் தான் பயின்று வந்த கல்வியாலும் பல விருதுகளை வென்றார். அதன் பின்பு 2012ஆம் ஆண்டு முதல் பிசிக்கல் டைரக்டராக கேஷா டைமர் ஹையர் செகண்டரி பள்ளியில் பணிபுரிய ஆரம்பித்தார். மேலும் BGB மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியிலும் பணிபுரிந்தார். அதன் பின்பு 2013 மற்றும் 2016ஆம் ஆண்டு வரை டைரக்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் இன் ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூரிலும் பணிபுரிந்தார். அதன் பின்பு 2016ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை சங்கரா காலேஜில் பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டராக பணிபுரிந்தார். மற்றவர்கள் கனவிலும் செய்ய முடியாத காரியங்களை சர்வசாதாரணமாக செய்து முடிக்கும் வல்லமை பொருந்தியவராகவே முனியசாமி வாழ்ந்து வந்தார். எந்த முடிவை எப்போது எடுப்பார் என்று தெரியாது. எடுத்த முடிவை கைவிடாமல் அதை தலைகீழாக புரட்டி போடும் அளவிற்கு சாதனைகளை மிக அசாத்தியமாக செய்து முடிப்பார். தான் கற்றுக்கொண்ட கலைகளை மற்றவர்களுக்கு சொல்லித் தருவதில் வல்லவராகவே திகழ்ந்தார். அவருக்கு வழங்கப்பட்ட விருதுகள் இதோ. பெஸ்ட் டீச்சர் அவார்டு ரத்னம் குரூப் ஆஃப் கல்லூரியில் 2015ஆம் ஆண்டு பெற்றார். நான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 2010 இந்தோனேஷியாவில் நடந்த வேர்ல்டு பென்சாக்சலைட் சாம்பியன்ஷிப் நாங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அது போக நிறைய வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடத்தியிருக்கிறோம். நம்மளுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸு, சிலம்பம் மார்ஷியல் ஆர்ட்ஸுக்காக நிறைய சாம்பியன்ஷிப்லாம் நடத்தியிருக்கிறோம். ஸோ அதிலெல்லாம் நான் டெக்னிக்கல் டைரக்டரெல்லாம் இருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த களரி அடிமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய தற்காப்பு கலைகளில் வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் களரி அடிமுறை அப்படிங்கிறதுல R&D டைரக்டராக நம்மளை வச்சுருக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஆனால் நம்மளுடைய கண்ட்ரியில், நம்மளுடைய மாநிலத்தில் நாம் பண்ணக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸுக்கு சரியான ஒரு ரெக்கக்னேஷன்
இருக்குதா அப்படிங்கிறத சர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து சரியான முறைகளில் தேர்வு செய்து, இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா 93 மார்க்ஸ் நான் வாங்கினேன். 93 மார்க்ஸ் வாங்கியிருக்கிறேன். கபடியில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபார்ம் 3 சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கிறேன். வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸு அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஸோ அப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸு இன்றைக்கி வந்து அந்த ஜிஓ காப்பியில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப நாளாக எழுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து நான் வந்து படித்து 94 மார்க்ஸ் வாங்கியிருக்கிறேன். விளையாண்டு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறேன். பட் எனக்கு ஏன் வந்து டிலே ஆகுது? அப்போ இந்த டிலே ஆகிறதுனால தான் ஸ்போர்ட்ஸ் டெவலப் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான மன வருத்தம் இருக்குது. சிலம்பம், களரி போன்ற விளையாட்டுகளுக்காக வெளிநாட்டு பயணமாக மலேசியா, இந்தோனேசியா, மியான்மர், தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, சவுத் கொரியா ஆகிய நாடுகளில் பங்கேற்று வேர்ல்டு சிலம்பம் 2nd சாம்பியன்ஷிப் மற்றும் 3rd சாம்பியன்ஷிப் போன்ற பதக்கங்களையும் பெற்றார். ஃபிசிக்கல் எஜுகேஷனில் படித்தவங்க நிறைய பேர் ஃபார்ம் 3 சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கிறாங்க, ஃபார்ம் 2 சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. அவங்க விளையாட்டு திறன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்க படிப்பு திறனில் அக்கறை செலுத்துறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்வாதாரம், நான் இருக்கக்கூடிய சூழ்நிலை, என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக நான் என்ன பண்ணுறேன், படித்து நான் பாருங்கள், எனக்கு இப்போ ஒரு 38 ஏஜ். நான் இப்போ தான் படிக்கவே ஆரம்பித்தேன். ஒரு 2 இயர்ஸாக தான் நம்ம உடற்கல்வித்துறையில் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடற்கல்வித்துறையில் மறுபடியும் எக்ஸாமுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணி இப்போ 2021 எழுதின எக்ஸாமில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டோம். ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய பேர் இருக்குது. ஆனால் எனக்கான அந்த ஒரு அங்கீகாரம், அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இப்போ வரைக்கும் யாரையுமே அப்பாயின்மெண்ட் பண்ணலை. ஸோ என்னுடைய சர்டிஃபிகேட்ஸை அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி இவங்களுக்கு ஒரு ஜென்யூனஸ் சர்டிஃபிகேட்ஸோ இல்லை சர்டிஃபிகேட் கிளைம்டு சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்து இன்னும் என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காதது வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த உடற்கல்வித்துறையை நான் நேசித்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், சின்ன சின்ன குழந்தைகளுக்கு நான் கற்றுக்கிட்ட, அதாவது உடற்கல்வித்துறை ஒரு பக்கம், மறுபக்கம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆசான்மார்கள் நிறைய பேர். அவங்கக்கிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் சிலம்பம், களரி அடிமுறை, களரி பயட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் பெல்ட்டும் வாங்கியிருக்கிறோம். இப்போ சிலம்பத்துக்கு பிளாக் பெல்ட்டு, களரி பயட்டுக்கு பிளாக் பெல்ட்டு, நிறைய சாம்பியன்ஷிப்பில் அட்டன் பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த கலைகளை எல்லாத்தையுமே நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும், பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூலுக்கு நம்ம வாலண்டரியாக போயிட்டு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுக்குறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா உடற்கல்வித்துறைகளில் பாரதியார் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், அவினாசி லிங்கம் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், பெண்களுக்கு அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராமு நான் நிறைய வாலண்டரியாக போயிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உடல் வசைவு முறைகள் எப்படி, அசைவு முறைகள் எந்த மாதிரி இருக்கணும், அடவு முறைகள் எந்த மாதிரி இருக்கணும், சுவடு முறைகள் எந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டால் வந்து அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம நிறைய நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த கலைகளையும் இந்த விளையாட்டையும் நான் கற்றுக்கிட்ட, நான் நிறைய ஆசான்மார்கள்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்களை நிறைய பேருக்கு நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து நமக்கு அதிகம் இருக்குது. அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணோம். வேர்ல்டு சாம்பியன்ஷிப் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கிறோம். அதாவது இன்றைக்கி கபடி, சிலம்பம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாரம்பரிய கலைன்னு சொல்கிறோம். பட் அந்த பாரம்பரியமான விளையாட்டு, தமிழ் பாரம்பரியமான விளையாட்டில் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிற எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து ரெகக்னேஷன் கொடுத்தா அடுத்த லெவலுக்கு நம்ம அழகாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஒலிம்பிக் லெவலில் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பார்த்திங்கன்னா கொக்கோ பிளேயர்ஸ் நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. கொக்கோ விளையாண்டவங்க அவங்கள வந்து எக்ஸாம்பிள் எனக்கு என்னுடைய கைடு பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற டாக்டர் கே முருகவேல் சார் வந்து ரிஜிஸ்ட்ராரு. ஸோ அவங்களுடைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொக்கோ பிளேயரு. அவரை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இந்தியாவுக்காக ஒலிம்பிக்கில் ஹடில்ஸில் வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒலிம்பிக்கில் அச்சீவ் பண்ண மிஸ்டர் திருஞானதுரை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம ஏதோ ஒருத்தர் 2 பேரை தான் நம்ம செலக்ட் பண்ணி பண்ணுறோம். ஆனால் நிறைய நம்மளை பாரம்பரிய கலைகளை வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பாரம்பரிய கலைகளை எடுத்து அதில் வந்து அவங்க என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்னல, டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் மூலமாக வந்து அங்கேருந்து கோச்சஸை செலக்ட் பண்ணலாம். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்டடை எடுத்துகிட்டு வந்து அவங்கள கூட நம்ம ஒலிம்பிக்கில் அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்கு ஸ்கீம் இருக்குது. இந்த வாய்ப்பு மூலமாக நம்ம தமிழக அரசுக்கு நான் தெரிவிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடற்கல்வித்துறை 9 வருடங்கள் படித்து முடிச்சுட்டு பகுதி நேர ஆசிரியர்களாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இன்றைக்கி உடற்கல்வி ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உடற்கல்வி ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா 8,000 ரூபா 10,000 ரூபா சம்பளத்தில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த தமிழக அரசு வந்து
முடிவெடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு பீரியடுன்னு கொடுக்கக்கூடிய அந்த விளையாட்டு பீரியடில் குழந்தைகளை விளையாட வைக்கிறதுக்கு அனைத்து தலைமை ஆசிரியர்களும் அனுமதி கொடுக்கணும். ஏன்னா அந்த பீரியட்லேயும் நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பீரியடும் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உடற்கல்வி ஆசிரியர்களையும் சரி உடற்கல்வி இயக்குநர்களையும் சரி சரியான முறைகளில் கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லையும் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது சரிவர பயன்படுத்துறது இல்லை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு ஃபிசிக்கல் டைரக்டராக இருக்கட்டும், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்க மிகப்பெரிய அச்சீவர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுத்து அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணி டெவலப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் அச்சீவ் பண்ணலாம். முனியசாமி என்றால் அது சாதனைக்கு சான்று. உன் சாதனைகளை சொல்ல வேண்டும் என்றால் காலங்களும் நேரங்களும் பத்தாது. தடைகள் பல வென்றவனே, படைபலம் கொன்றவனே, உலகம் போற்ற பலந்து நின்றவனே, புரட்சி செய்ய பிறந்தவனே, புயலாய் எழுந்தவனே, எதற்கும் அஞ்சாத நெஞ்சமுடையவனே, மாசற்ற மனிதனே, மகத்தான இளைஞர் கூட்டத்தின் தலைவனே, வரலாற்றில் இடம் பிடிப்பது சிறப்பு. நீ இடம் பிடித்ததால் அந்த வரலாற்றுக்கே சிறப்பு. நீ ஒரு அரிய படைப்பு, அதிசய பிறப்பு, எல்லோருக்கும் நீ ஒரு வியப்பு, எல்லோர் மனதிலும் உன்னை பற்றிய நினைப்பு. ஈடு இணையற்றது உன் வாழ்க்கை படைப்பு. சாமானிய குடும்பத்தில் பிறந்த ஒரு சாதனை மன்னன். இருள் பிடித்து சுற்றிய இளைஞர்களின் சுருள் பிடித்து இழுத்துச் சென்ற வீரன் நீ. பாதை தெரியாதவனுக்கு வழித்தடம் அமைத்து தந்த பாதுகாவலன் நீ. நீ ஆசானாய் மட்டுமல்ல, தோழனாய் மட்டுமல்ல, உறவினராய் மட்டுமல்ல, எல்லோருக்கும் அன்பானவனாய் ஒரு தாயுமானவனாய் வாழ்ந்தாய். துருபிடிக்க இருந்த பல தம்பிகளை தங்க கம்பிகளாக மாற்றிய தங்க மகன் நீ. எம் குலத்தின் பெருமை காக்க வந்த சிங்கத்தின் மகன் நீ. வீரத்தின் விளைநிலமாய் வெற்றிக்கு நீ ஒரு இமயமாய் வாழ்ந்தவன். யார் முன்னாலும் தாழ்ந்து போனவன் இல்லை நீ. தன்மானத்தால் தலை நிமிர்ந்து வானம் போற்ற வளர்ந்து நின்றவன் நீ. பனித்துளி போல் ஒரு பரிசுத்தமானவன் நீ. கல்லூரி மாணவர்களிடம் அன்பு, அறம், வீரம், விவேகம், விளையாட்டு, சாதனை, கலை, கல்வி, கலாச்சாரம், பண்பாடு போன்ற பன்முகத்தன்மை உள்ள திறமைகளை விதைத்த விருட்சம் நீ. தன்மானம் என்பது முதுகெலும்பு. தாழ்ந்து விடாதே, தளர்ந்து விடாதே, ஒருபோதும் ஒன்றுமில்லாமல் போனால் கூட உடைந்து விடாதே, வீழ்ந்து விடாதே, ஒதுங்கி விடாதே, பதுங்கி பாய் என்று பாதை அமைத்து தந்தவன் நீ. எல்லோர் வாழ்விலும் அங்கமானவனே, பலர் நேசக்கடலில் நீந்தி திகைத்தவனே, பலர் வாழ வழிப்பாதை அமைத்து தந்தவனே. உன்னை ஏன் மரணம் தொட்டது? சமூகம் நேசிக்கும் என் சத்திரியா. உன்னை ஏன் மரணம் தொட்டது? சாதிக்க பிறந்த என் சாணக்கியா. உன்னை ஏன் மரணம் தொட்டது? பலருக்கும் வாழ கற்றுக் கொடுத்த வழிகாட்டியே. உன்னை ஏன் வாழ விடாமல் இந்த மரணம் தொட்டது? நியாயத்திற்கு தலை வணங்குவாய், அநியாயத்தை கண்டால் வெகுண்டு எழுவாய். அப்படிப்பட்ட உன்னை ஏன் மரணம் தொட்டது? சூழ்ச்சிக்காரர்களை தட்டி எறியும் சூத்திரக்காரன் நீ. உன்னை ஏன் மரணம் தொட்டது? நீ போதிக்க வேண்டிய போதனைகள் ஏராளம் இருக்கு. நீ சாதிக்க வேண்டிய சாதனைகள் ஏராளம் இருக்கு. உன்னை ஏன் மரணம் தொட்டது? உன் முன்னால் நின்று எவனும் உன்னை எதிர்க்க முடியாது. அப்படி இருக்கும் போது மரணம் எப்படி உன்னை தொட்டது? உன்னை நேசிக்கும் பலரது இதயங்கள் நொறுங்கி போய்விட்டது உன் மரணச் செய்தி கேட்டு. எல்லோரையும் போல் நீ மரணித்தாய் என்று எண்ணிவிட முடியாது. எல்லோரின் எண்ணங்களிலும் நிறைந்த நீ இவ்வுலகம் உள்ளவரை வாழ்வாய். உனக்கு மரணம் இல்லை. மறைவு என்பது மனிதனுக்கு மட்டும்தான். சரித்திரமானவர்களுக்கும் சாதித்தவர்களுக்கும் இல்லை. புரட்சியை விதைத்த பாரதியும், எழுச்சியை விதைத்த விவேகானந்தரும், வீரத்தை விதைத்த முனியசாமியும் இந்த உலகை விட்டு மறைந்தது அவர்களின் 39ஆம் வயதில். பாரதியைப் போலவும் விவேகானந்தரைப் போலவும் உன் புகழும் இந்த மண்ணுலகில் நிலைக்கட்டும். மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த வானமும் பூமியும் உன்னை வாழ்த்தும். இவ்வுலகம் உள்ளவரை உலகம் புகழ் அறியாது.